அடிக்கப்பட்ட ஷாட் ஆறாகுமா? தூக்கி அடிக்கப்பட்ட ஷாட் ஆறாகுமா? 6 ரன்கள். தூக்கி அடிக்கப்பட்ட ஷாட் ஆறாகுமா? என்ன ஷாட் அது மனுஷன். நல்ல ஒரு ஷாட்டுங்க. விக்கெட். நல்ல ஒரு ஷாட்டுங்க. விக்கெட். ஒரு பாலுக்கு 6 ரன்கள். ஃபர்ஸ்ட் பால் நல்ல ஒரு பால். விக்கெட். 2 பால் வைடு போட்டாரு. ஒரு கேம் பால் போல தான் தெரியுது. 2 பால் வைடு போட்டு ஒரு பால் விக்கெட் எடுத்தாரு. நல்ல ஒரு அருமையான பந்து வச்சுங்க அழகு கிட்ட இருந்து. நல்ல ஒரு பவுலிங். ஒரு கீப்பர் ஒரு கேட்ச மிஸ் பண்ணிருக்காரு. பவர் பிளேல ஒரு செமில ஒரு ஓவருக்கு 7 ரன்ங்கிறது 2 டீமோட ஸ்டெஃப் தான் காட்டுது. நாங்க நல்லா பேட்டிங் பண்ணாலும் நாங்க நல்லா பவுலிங் போடுவோம்னு சொல்லிட்டு 2 பேரும் தன்னோட முழு திறமையை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. தூக்கி அடிக்கப்பட்ட ஷாட். நான்கு ஓட்டங்கள். நல்ல ஒரு அருமையான ஷாட். தூக்கி அடிக்கப்பட்ட ஷாட் ஆறாகுமா? 6 ரன்கள். ஸ்ரீகாந்த் நான் எதுக்கும் சிரிச்சா இல்லைன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. நல்ல ஒரு அருமையான ஷாட்டுங்க. லெக் சைடு அடிக்கப்பட்ட ஷாட் 6 ரன்கள். தூக்கி அடிக்கப்பட்ட ஷாட் ஆறாகுமா? 6 ரன்கள். ரோசுக்குள்ள அடிக்க முதல் 6 ரோசுக்குள்ள அடிக்கப்பட்ட முதல் 6 இந்த டோர்னமெண்ட்ல யாரும் ரோசுக்குள்ள 6 அடிக்கல. ஸ்ரீகாந்த் காலை எரும மாட்டு பால் 2 லிட்டர் குடிச்சிருந்தாரு. அதுல விளைவு தான் தெரியுது. ஷாட். தூக்கி அடிக்கப்பட்ட ஷாட். அங்க ஒரு கேட்ச் டிராப்புங்க. நல்ல ஒரு ட்ரை தான். நல்ல ட்ரை தான் சொல்லலாம். தூக்கி அடிக்கப்பட்ட ஷாட் ஆறாகுமா? 6 ரன்கள். அவுட் ஆஃப் ஸ்டேடியம் பால். அந்த பால் இதுக்கு அப்புறம் புகர்ல தான் போய் எடுக்கணும். ஒரு 4 ஓட்டங்கள் ஆகுமா? நல்ல ஒரு ஆட்டங்க. 4 ரன்கள் இங்க. நல்ல ஒரு தூக்கி அடிக்கப்பட்ட ஷாட். அங்க ஒரு நல்ல ஒரு ட்ரைங். நல்ல ஒரு ஃபீல்டிங். அங்க தூக்கி அடிக்கப்பட்ட ஷாட் ஆறாகுமா? 6 ரன்கள். 7 அடி ஏலியன் ஒரு அடியா இருக்கு. தூக்கி அடிக்கப்பட்ட ஷாட் ஆறாகுமா? 6 ரன்கள். இங்க ஃபர்ஸ்ட் பாலே ஒரு 6. 7 அடி ஏலியன். தூக்கி அடிக்கப்பட்ட ஷாட் ஆறாகுமா? 6 ரன்கள். இங்க அகைன் இங்க ஒரு 6 6ங்க. நல்ல ஒரு தூக்கி அடிக்கப்பட்ட ஷாட் ஆறாகுமா? 6 ரன்களா? 6 ரன்களுங்க. என்ன ஒரு தடுமாற்றங்க. தேவையில்லாம ஒரு ரன் எக்ஸ்ட்ராங்க. இப்ப 2 அவுட்டுங்க. ஒரு ரன் அவுட் ஒரு விக்கெட். கடைசி ஓவர்ல 10 ரன்னுங்க. முதல் ஓவர் சக்தி. தூக்கி பெரிய ஷாட்டுங்க. ஒரு ஷாட்டு. நல்ல ஒரு ஃபீல்டிங்க. அந்த மஞ்சு சொக்கா அருமையா ஃபீல்டிங் பண்ணிட்டு இருக்காப்ல. போன மேட்ச் அவரால் தானே ஜெயிச்சது.
ஆடுதுறை டைட்டன்ஸ் லாஸ்ட் ஒரு 6 அவர் சேவ் பண்ணாரு. ஸ்பைடர்மேன் மேல் தாவி குச்சி அந்த பாலை பிடிச்சி மேட்சை டீமை வின் பண்ணி கொடுத்தாரு. தூக்கி அடிக்கப்பட்ட ஷாட் 4 ஓட்டுங்க. ஜம்ப் பண்ணி பொறுமையா போயிடுச்சுங்க அந்த பால். தூக்கி அடிக்கப்பட்ட ஷாட் 6வது பால். ஓடி பாப்பா, ஓடி போச்சுப்பா. 4 ரன்கள். ஒரு ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 9. ரீசர்வர் அகதி. நல்ல ஒரு பாலுங்க அங்க. ஒரு பெரிய ஷாட்டுங்க அங்க ஒரு விக்கெட்டுங்க. நல்ல ஒரு அருமையான ஒரு கேட்சிங்க. நல்ல ஒரு பவுலிங் ஆளுதூர் அகதிக்கு வந்து தூக்கி அடிக்கப்பட்ட ஷாட். அங்க ஒரு டிராப்புங்க. அங்க ஒரு கேட்ச் டிராப், ஒரு ரன் அவுட் வர மிஸ்ஸுங்க. தூக்கி அடிக்கப்பட்ட ஷாட் 6வது. 4 ரன்களுங்க. நல்ல ஒரு அருமையான பேட்டிங் கண்ணன் கிட்ட இருந்து. ஃபர்ஸ்ட் பால் கண்ணன் மற்றும் கீர்த்தி. தூக்கி அடிக்கப்பட்ட ஷாட் 4 ரன்கள் ஆகுமா. நல்ல ஒரு ஃபீல்டிங் அங்க. ஒரு ஓட்டங்கள் மட்டுமே. நல்ல ஒரு அருமையான ஃபீல்டிங் அங்க. நல்ல ஒரு ஷாட்டுங்க இங்க. ஒரு ஓட்டங்கள் மட்டுமே. தூக்கி அடிக்கப்பட்ட ஷாட் 4ஆகுமா. நல்ல ஒரு தடுப்பாட்டங்க. 2 ரன் சேவ் பண்ணிருக்காருங்க. 2 ஓட்டங்கள்ங்க. 4ஆகுமா. 4 ரன்கள்ங்க. நல்ல ஒரு அழகான ஒரு பந்து வீச்சுங்க. ஒரு ஓட்டங்கள்ங்க. விக்கெட். போல் என்ற முறையில் விமல் தனது விக்கெட்டை இழந்து பவுலிங் திரும்புகிறார். அடுத்தது ஃப்ரீடம் பாய்ஸின் நம்பிக்கை நட்சத்திரம் எங்கள் சொத்து. தூக்கி அடிக்கப்பட்ட ஷாட் 6ஆகுமா. 6 ரன்கள். கண்ணன் தனது சிறப்பான ஒரு ஆட்டத்தை ஆடிட்டு இருக்காரு. ஒரு 6 ரன்கள். அடுத்த ஒரு பெரிய ஷாட்டுங்க இங்க. 2 ஓட்டங்கள் ஆகுமா. நல்ல ஒரு ஓட்டங்கள்ங்க. 2 ஓட்டங்கள் இங்க. கண்ணன் தூக்கி அடிக்கப்பட்ட ஷாட் 6ஆகுமா. என்ன ஷாட் அது. மனுஷன் முட்டிய மடக்கி வச்சுட்டு அடிச்சு ஒரு 6 போட்டிருக்காப்ல. அடுத்த ஒரு பெரிய ஷாட்டுங்க. அங்க ஒரு டிராப்புங்க. ஒரு சின்ன ஒரு மிஸ்ஃபீல்டுங்க. பின்னால வர சொல்ல மச்சான். தூக்கி அடிக்கப்பட்ட ஷாட் 6ஆகுமா. 6 ரன்கள். அவுட் ஆஃப் ஸ்டேடியங்க பால். 6 ரன்கள்ங்க. ராஜகுரு போன மேட்ச்ல இவரால் தாங்க ஒரு டேர்னிங் பாயிண்ட் தலைவர். 36 ரன் அடிச்சிருக்காருங்க கண்ணன். நீங்க நல்ல ஒரு ஷாட்டுங்க. விக்கெட். அகலப்பந்துங்க. எதிர்பார்க்க முடியாத ஒரு அகலப்பந்து. சிறு மாத்திர மூட்டை கையில் வச்சுக்கணும் போல. அவ்வளவு பிரஷரா போயிட்டு இருக்கு இந்த மேட்ச். அருமையான ஆட்டத்தை வெளிப்படுத்தி கொடுக்கிறார் கண்ணன். ஒரு பெரிய ஷாட்டுங்க. 4 ரன்கள் ஆகுமா. இரண்டு ஓட்டங்கள் மட்டும்தானா. ஆமாங்க.
ஒரு பெரிய ஷாட்டுக்கான ஒரு எதிர்பார்ப்பு. நல்ல ஒரு ஃபீல்டிங் இங்க ராஜகுருட்டு எல்லா இதுலயும் சிறப்பா அவர் செயல்பட்டு இருக்காருங்க. ஒரு பெரிய ஷாட்டுக்கான ஒரு வாய்ப்பு. ஒரு ரன் அவுட்டுங்க இங்க. சின்ன ஒரு தடுமாற்றம். நல்ல ஒரு ஷாட்டுங்க. ஒரு ஓட்டங்கள் மட்டுமே. ஒரு கேட்ச் டிராப்புங்க இங்க. தூக்கி அடிக்கப்பட்ட ஷாட். 6 ஆகுமா? 6 ரன்கள் தாங்க. 10 ரன்கள் தாங்க. 6 பாலுக்கு வெறும் 10 ரன்கள் தாங்க. நல்ல ஒரு ஷாட் இங்க. விக்கெட்டுங்க இங்க. 5 பாலுக்கு 10 ரன்கள் தேவை. நல்ல ஒரு ஷாட்டுங்க. ஆபீஸில் அடிக்கப்பட்ட ஷாட். 3 ரன்கள் ஆகுமா? பரவாயில்ல. அருமையான ஓட்டங்கள். விக்கெட். 2 அவுட் முறையில் அருமையான ஒரு பேட்ஸ்மேன் கண்ணன் அமைதியா இருந்து அழகா ஒரு சாதனை படைச்சிட்டு இருக்காரு கண்ணன். 3 பால் 4 பாலுக்கு 8 ரன்கள் தேவை. கண்ணன் கீர்த்தி. 6ஆகுமா? 4ஆகுமா? 2ஆகுமா? நல்ல ஒரு தேங்காங்க. அருமையான ஓட்டங்கள். 2 ஓட்டங்கள்ங்க. அஞ்சாம் டாட் பால். 2 பாலுக்கு 2 பாலுக்கு 6 ரன்கள் தேவை. கீர்த்தி தனது அணிக்காக சிறப்பாக பவுலிங் வீசிக் கொண்டிருக்கிறார். கண்ணன் நான் அடிப்பேன் சொல்லி பேட்டை தூக்கிட்டு இருக்காரு. ஒரு பெரிய பிரஷரோட எதிர்பார்க்கப்பட்ட ஒரு பாலுங்க அது. 1 பாலுக்கு 6 ரன்கள். ஒரு நல்ல ஒரு பவுலிங். ஆடுகளம் அணியினர் வெற்றி பெற்றனர். ஃபைனலுக்கு ஆடுவரை முன்னேறி இருக்காங்க சொல்லணும். அருமையான மேட்சுங்க. எல்லாருக்கும் ஒரு பலப்பேர் கைத்தட்டல். நல்லா ஒரு கைத்தட்டுங்கப்பா. பேட்டிங் டீம் சரி, பவுலிங் டீம் சரி, ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு ஆட்டங்க.